தலைவர் என்னாச்சி? சினிமா தேட்டருக்கு போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வந்துட்டு பார்க்க சொன்னீர்ல, அதான் வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நல்ல வேளை வந்தேன், வரமாட்டியோன்னு நினச்சேன். இந்தாப்பா, இதில் 10,000 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோ. இந்த மாசம் சம்பளமா இது? இவ்வளவு சீக்கிரம் தந்துட்டீரு, ஆச்சரியமா இருக்கே. சம்பளம் இல்லைப்பா, சம்பளத்தை நாளைக்கு தாரேன். இது கை செலவுக்குப்பா, இதை வச்சுக்கோ. கை செலவுக்கு 10,000மா? பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போறேல்ல, வெறும் கையோடையே போவ. அந்த பிள்ளைக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். நல்லா போய் படத்தை பார்த்துட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடு, எதுவும் துணிக்கினி எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வா, சரியா? ஆட்டும் தலைவரே, போயிட்டு வரட்டா? அட நில்லுப்பா, ஓடுறதுலயே நிக்காத. படம் ஆரம்பிச்சிரும் தலைவரே, சீக்கிரம் போக வேண்டாமா? எனக்கெல்லாம் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் பார்த்தாதான் படம் புரியும். அட யாருடா இவன் படம் பார்க்கறதுலே குறியா நிக்கான்? அந்த பிள்ளை எப்படில கூட்டிட்டு போற? பஸ்ஸில் தான் போகணும், வேற எப்படி போக? லேடிஸுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட்டு ஃப்ரீ தானே, அவளை ஃப்ரீயாக வர சொல்லிட்டு நான் மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். வேற என்ன செய்ய? இல்லை என்னல இப்படி இருக்க? சுத்த கிறுக்குமாக்கானல இருக்க. பொம்பளை பிள்ளைய கவர்மெண்ட் பஸ்லயே போட்டு இழுத்து கூட்டிட்டு போவ? நான் என்ன செய்ய? பஸ்ஸில் தானே கூட்டிட்டு போக முடியும். ஆட்டோ பிடிச்சி போனால் ரொம்ப செலவாகும்ல. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? வண்டியில கூட்டு போனா நல்லா இருக்கும்ல. நான் பெரிய ஏரோப்ளேனே ஓட்டுவேன். நீ ஏரோப்ளேனு ஓட்டு, கப்பல் ஓட்டு, என்னத்தனாலும் ஓட்டு. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஓட்ட தெரிஞ்சு என்ன செய்ய? வண்டி இல்லையே. வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லி என்ன செய்ய? ஏட்டிக்கு பூட்டி பேசாத. இந்த அன்னைக்கு பத்தியா புது வண்டி? இந்த வண்டி உனக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். இந்த அந்த வண்டியோட சாவியை புடி. என்னது? இந்த புல்லட்டு வண்டி எனக்காண்டியா? ஆமல, உன்னைய நம்பி ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளைய நல்ல வண்டியில வச்சு கெத்த கூட்டிட்டு போக வேண்டாமா? நீ கவர்மெண்ட் பஸ்லயும் ஆட்டோலையுமே வச்சு இழுத்துட்டு போவ. இந்த உனக்காண்டி தான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஷோரூம்ல இருந்து இறக்கி கொண்டு வந்திருக்கு. இந்த சாவியை புடி, பிள்ளைய கூட்டிட்டு போ. தலைவர் என்னாச்சி? நான் காண்றது கனவா நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நிஜம்தான், கனவெல்லாம் கிடையாது. இது உனக்காண்டி வாங்கின வண்டி தான். முதல்ல நேராக போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு போ. கோயிலில் போய் ஒரு பூஜையை பண்ணிட்டு அதுக்கு பிறகு படத்துக்கு போங்க, சரியா? படத்துக்கு லேட்டாக போனால் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. காதலி கூட போகும்போது படத்துக்கு லேட்டாக தான் போகணும். சீக்கிரமே போய் இடம் பிடிச்சி என்ன செய்ய போற? இல்லை என்ன பார்க்க? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? தலைவர் என்னாச்சி? சந்தோஷப்படுறதா அழுவுறதான்னு தெரியல. எங்க அப்பா இல்லையேன்னு நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா இருந்து எனக்கு செய்ய வேண்டியதை நீங்க எனக்கு செஞ்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இதெல்லாம் என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். நல்லா இருப்பா, எந்திரி. அண்ணாச்சி, உண்மையாவே இந்த வண்டி எனக்கு வச்சுக்கிடவா, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு படத்துக்கு போயிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடணுமா? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்களேன். இல்லை வண்டி உனக்கு தால, உண்மையாவே உனக்கு வச்சுக்கிடுறதுக்கு தான் இந்த வண்டி, சரியா? உன் பேரில் தான் வண்டி வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு டேங்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நான் கொடுத்துட்டேன். இனிமேல்லாம் நீ தான் போட்டுக்கிடணும். அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சந்தோஷமா இருங்கப்பா, போயிட்டு வா. 2 பேரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா பிள்ளைல? ஆமாம் ஆண்டி, கிளம்பிட்டோம். நீங்களும் வாங்களே, எல்லாரும் சேர்ந்து போவோம். நான் என்னத்துக்கு? நான் அங்கே வந்து என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் போயிட்டு வாங்க. ஆண்டி ப்ளீஸ், நீங்களும் வாங்களே. நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு போரே அடிக்காது. ஊரில் மம்மி ஆஃபீஸ்னா ஆஃபீஸுக்கே போயிடுவாங்க. பிறகு நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. போர் அடிச்சா உன் புருஷங்காரனை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி பாரு. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? இவன் அங்கே இருக்க மாட்டான் ஆண்டி. இவன் என்னை விட்டுட்டு வந்துடுவானா? இல்லை நீயும் ஒரு வாரம் இருந்துட்டு வர வேண்டியதானே? இங்கேருந்து என்ன செய்ய போகிற? தலைவர் மகனுக்கு பத்திரிக்கை வைக்க போறாரு. அவர் ஊரா போயிட்டாருன்னா இங்க ஆபீஸை யார் பாப்பா? நான் தானே பார்க்கணும். தலைவர் மகனுக்கு கல்யாணம்னா ஒரு 10 நாளைக்கு லீவ் விட வேண்டியதானே? லீவ் விட்டுட்டு போய் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதானே? இங்கே ஆபீஸ் வேலையும் நடந்துகிட்டே இருக்கணுமாக்கும். இம்மா ஏமா இப்படிலாம் பேசுதே? அவர் எங்க கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் மறக்கலாமா? மறக்கலல, உனக்கும் வேலை கிடக்கல, அதுக்காண்டி சொல்லுதே. உனக்கு அங்கேயும் வேலை இருக்கு, இங்கேயும் வேலை இருக்கு, மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே அலையுதே. அதனால சொல்லுதே, அவர் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு பார்க்கலாம்ல. சரி, அந்த கதையெல்லாம் விடு. ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்கள் கிளம்புறோம். ஆண்டி நீங்கள் வரலையா? நான் வரல பிள்ளைலா, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரி, அப்போனா கிறிஸ்மஸுக்காவது வருவீங்களா? சரிம்மா, கிறிஸ்மஸுக்கு வேணா அங்கே போவோம். சரி, அப்போ போயிட்டு வரோம் ஆண்டி. சரி பிள்ளைலா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன போனோன்னு ஒரு ஃபோன் அடிங்க. மது, நீ என் வாழ்க்கையில வந்த நேரம் பாத்தியா? எனக்கு புதுசா ஒரு புல்லட் வண்டி கிடைச்சிருக்கு. நான் வந்த நேரம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓ நல்ல மனசுக்கு தான் தலைவர் அங்கிள் உனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு.
நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். நீ என் தேவதை. நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கி. சரி சரி, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போ. சரி மது, இந்த சீக்கிரம் போறேன். மது, ஒரு ஜோக்கு சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஒரு யானை காதுக்குள்ள போய் ஒரு எறும்பு ஒன்று சொன்னிச்சான். அதை கேட்ட உடனே யானை வேகமா காட்ட பார்த்து ஓடிட்டான். அது என்ன சொல்லியிருக்கும்? எனக்கு தெரியலையே, நீயே சொல்லிரே. அந்த எறும்பு யானை காதுகிட்ட போய், யானை யானை நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு நான் நினைக்கல, உன்னை லவ் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அதனால கேட்டுக்கிட்டு யானை வெக்கப்பட்டுக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடிட்டான். மது, ஜோக் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கா? ஆரஞ்சு மண்டையன் தான் சொல்லி கொடுத்தான். உனக்கும் வேலை இல்ல, அவனுக்கும் வேலை இல்ல. என் கூட இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு பெரிய இவ மாதிரி போயிட்டு இப்ப அவங்க கூட உட்காந்துக்கிட்டு வண்டியில பல்ல பல்ல காட்டிக்கிட்டா போற. இரு, இன்னைக்கு உன்னை என்ன செய்தேன்னு பாரு. இந்த வாரண்டி உனக்கு. பிள்ளைகள ரூம்ல கிடக்கும்போது நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. இப்போ என்னடான்னா பிள்ளைகளுக்கு மேலே ரூம் கட்டி கொடுத்தாச்சு, இந்த ரூமே வெறிச்சுன்னு கிடக்கே. இனிமே என்ன செய்ய? அவளுக்கு ரூம்ல அவளுக்கு கிடப்பாளுங்க, நம்ம இங்க தனியா தான் கிடக்கணும். மர்மோளே, துணி மடிக்கியாக்கும். ஆமத்தே, வாங்களே உட்காருங்களே. என்னத்தே, ஏதாவது வேணுமா? காப்பி போட்டு தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, உங்கள் மாமாவும் வெளியே போயிட்டாரு. நான் எவ்வளோ நேரத்துக்கு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதான் இங்கே வந்தேன், உன்கிட்ட பேசிகிட்டு இருப்போமேனு வந்தேன். அப்படியாத்தே? சரி சரி. ஏத்தே, மாமா எங்கே போயிருக்காங்க? அவர் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா, அதனால போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏன் தே, ஃபங்க்ஷன்னா நீங்களும் போகலாம்ல? நான் எங்கம்மா போக, அவர் கூப்பிடத்தான் செஞ்சாரு, நான் தான் வரலன்ட்டேன். ஒரே முட்டி வலி தாங்க முடியல, அதான் வரலன்னு அனுப்பி விட்டுட்டேன். முட்டி வலிக்கா? தைலம் போட்டு தேய்ச்சி விடவாத்தே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஏன் தே, நான் உங்கள் பிள்ளை மாதிரி தானே, நான் போட்டு தேய்ச்சி விட்டேன் என்ன? அதுக்கு இல்லைம்மா, நீயே ஒயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்க, இதில் இதெல்லாம் வேற உன்ட்ட சொல்லணுமான்னு தான் சொல்லலை. ஏத்தே, அப்படிலாம் நினைக்காதீங்க தே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லுவீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும். சரிம்மா, அப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேற வாட்டி வந்து கொஞ்சம் தைலம் போட்டு மட்டும் தேய்ச்சி விடு, சரியா? சரி தே, இந்த துணியை மட்டும் மடித்து வச்சுட்டு வந்துடுதேன், இல்லைன்னா தைலம் துணியில் கண்ணியில் கொட்டிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால நான் மடித்து வச்சுட்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுதேன். சரிம்மா. ஏத்தே, நம்ம பார்க்குற நாடகம் நேரத்தை நல்லா இருந்துச்சுல்லத்தே? ஆமாம் மருமோளே, இப்போ தான் ஹீரோயினுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருக்கு, இனிமே தான் சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கேன். ஆமாம், இன்னும் இந்த ஒரு சீனையே ஒரு வாரத்துக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்களே. அவங்க மாமியாருக்கு முதலே தெரியும், ஆனால் சொல்லவே இல்லை பத்தியா, அமைதியாக இருந்துக்கிட்டா. எப்படியாத்தே, அவளே கண்டுபிடிச்சிட்டால, இனிமே எல்லாம் கரெக்டாக இருக்கும். பாவம் அந்த பிள்ளை, புருஷங்காரன்னு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கான். அவங்க மாமியாருக்கும் அவளை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிள்ளை என்னத்துக்கு வாழுதோன்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்காண்டி தான் உயிரோட கிடக்கு, பாவம். ஆமத்தே, ஊர் உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து. ஐயோ, வாசல்ல யாரும் வந்திருக்காங்க போல, பெல் அடிக்காங்க, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். நீ இருமா, நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏத்தே, நீங்கள் முட்டி வலிக்கினீங்க, அதுக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இரு, போய் பார்த்துட்டு வரேன். இந்த அத்தை முட்டி வலிக்குன்னு இவ்வளோ நாள் சொல்லாமே இருந்திருக்காங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். இந்த தென்னை மரக்குடி என்ன இருக்குது, அதை எடுத்து நல்லா காய்ச்சி போட்டு முட்டியில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணி வச்சு ஊற்றணும், சரியாயிரும். எதுக்கும் ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும். எத்தே, கொரியர்காரனா வந்தா? ஆமாம் மருமோளே, இந்த கவரை கொடுத்துட்டு போனான். நான் தான் ஆர்டர் போட்டேன் தே, அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஃபோனில். அப்போது இந்த சேலைக்கு மச்ச சட்டையெல்லாம் ரெடிமேடாக விற்காங்கல்ல, அதை பார்த்தேன், ஒன்று நல்லா இருந்துச்சு, அதான் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு ஆர்டர் போட்டு விட்டேன் தே. அப்படியாம்மா? சரி சரி. சரிம்மா, நான் போய் பிள்ளைகள் என்ன செய்தாளுங்கன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் என்ன மாடி ஏறி போகணும்ல? பரவாயில்லம்மா, மெதுவாக ஏறி போய் பார்த்துட்டு வரேன். சும்மா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போர் அடிக்கி, போயிட்டு வரேன்னு. நான் சொல்றது இருக்கட்டும் தாயே, நீ தலை குப்பைய மேல வந்து விழுந்துறாத. இன்னும் கேட்கல மஞ்சு, பயமா இருக்கு. இப்பதான் ரூம் எல்லாம் கட்டி முடிச்சிருக்கு, நிறைய செலவாயிட்டு அது இதும்பாங்க. இப்ப போய் எப்படி கேட்க? பிள்ளைகளா, என்னது கேட்டுதானே ஆகணும்? இப்பந்தான் வந்தேன் பிள்ளைகளா. பாட்டி சாப்பிட்டீங்களா?
நான் சாப்பிட்டேன் பிள்ளைகளா. இப்போ நான் உள்ளே வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எப்படினாலும் கேட்டு தானே ஆகணும்னு. என்னது வேணும்னு சொல்லுங்க, பாட்டி வாங்கி தரேன். பொருளெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, அம்மாட்ட ஒன்று சொல்லணும், அதான் பயமாக இருக்கு. என்ன கேட்கணும் பிள்ளைகளா? அம்மாட்ட தான் சொல்லுவீங்களோ, பாட்டிகிட்ட சொல்ல மாட்டீங்களோ? பாட்டி, அம்மா கீழே என்ன செய்தாங்க? உங்கள் அம்மா துணி மடிச்சுக்கிட்டு இருந்தா. ஏ பிள்ளைகளா, பாட்டிகிட்ட என்ன பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? லட்சுமி, துணியை மடிச்சு வச்சிட்டியாம்மா? அதெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டேன் தே. இவளுக்கு தூங்கிட்டாளுகளா இல்லையான்னு பார்க்க வந்தேன். நீங்கள் என்ன தூங்கலையா? நான் பிள்ளைகளை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன். மேலே வரும்போது பிள்ளைகளு அம்மாட்ட எப்படின்னு கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. அதனால சரி என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி வேணும்? பென்சில் வேணுமா, பேனா வேணுமா? மறுபடியும் தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா? அன்னைக்கு தானே வாங்கி கொடுத்தேன். வேற என்னது? ரப்பர் தொலைச்சிட்டியோ? ரப்பர் ஸ்கேல் எல்லாம் தொலைச்சிட்டு வந்தா வாங்கி கொடுக்க மாட்டேன் அன்னைக்கே சொன்னோம்ல. அன்னைக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓயாம கேட்க கூடாது. இந்த வருஷம் பூரா உங்களுக்கு அவ்வளவுதான். இனிமே எதுவும் கேட்டு வந்துடாதீங்க. ஏம்மா எதையும் தொலைக்கலம்மா, எங்களை பேசதான் விடுங்களேன். சரி பேசு, என்ன வேணும்னு சொல்லு. 1000 ரூபாயா? 5 ரூபாய்க்கு பென்சில் கேட்கறதுக்கே ஏசிக்கிட்டு இருக்கே, நீ 1000 ரூபான்னு அசால்ட்டா கேட்க? லட்சுமி, பிள்ளையில போட்டு ஏசாதம்மா. அவளும் என்ன செய்வாளுக? பள்ளிக்கூடத்தில் கேட்டதை இங்கே வந்து கேட்காளுக. அதை உன்ட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் சொல்லுதாளுக. எத்தே உங்களுக்கு தெரியாததே, வருஷம் இப்படி தான் வந்து துட்டு கேட்பாளுக. திடீர்னு கேட்பாளுக. நம்மளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம இப்போ தானே எவ்வளோ செலவழிச்சிருக்கோம். ரூமெல்லாம் கட்டி அது இதுன்னு துட்டை பூரா செலவழிச்சிட்டு நானே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். இப்போ வந்து 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடுன்னா நான் எங்கே போக? சரி இருமா, கோவப்படாத. பிள்ளைகள் எங்கே போகணும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீ கோவப்படுத. ஏ பிள்ளைகளா, எந்த ஊருக்கு போறீங்க? பாட்டி ஏற்காடுக்கு கூட்டிட்டு போறாங்க பாட்டி. போன வருஷம் கொடைக்கானலுக்கு கூட்டு போனாங்கல்ல, அதனால இந்த வருஷம் ஏற்காடுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 3 நாள் டூரு, 1000 ரூபா கேட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த துட்டு பாட்டி. என்ன சொல்லுதீங்க பிள்ளைகளா? 1000 ரூபாய்க்கு 3 நாளைக்கு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து ஏற்காடுக்கா கூட்டு போறாங்க? நான் 1000 ரூபாயான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க வெறும் 1000 ரூபாயாங்காக. இவங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு எடுக்காங்க. ஆமா பாட்டி, 3 நாள் டூர் தான். போன வருஷமும் 3 நாள் கூட்டு போனாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா பாட்டி? இந்த வருஷமும் போகணும்னு ஆசையா இருக்கு, அனுப்பி விடுங்களே. அதெல்லாம் இந்த வருஷம் போக முடியாது, டீச்சர்ட்ட வரலன்னு சொல்லிரு. அடுத்த வருஷம் பாத்துக்கிடலாம். நீங்களாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்க அப்பா வரட்டும் பேசிக்கிடுதே. பிள்ளைகளா அழாதீங்க, உங்க அப்பா வரட்டும், என்ன எதுன்னு பேசுவோம். உங்க அப்பாட்ட பேசி அனுப்பிவிட சொல்லுதே. அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. டூருக்குலாம் இந்த வருஷம் எவ்வளோ போக முடியாது. பேசாமல் வீட்டில் கிடங்க. லட்சுமி, பிள்ளைகள் ஏசாதம்மா. நான் எவ்வளோ தான் சமாளிக்க? ஒரே போராட்டமாக இருக்கு. வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். அவரும் சம்பளம் கொண்டு வர்றது, கடனை கட்டுறதுக்கும் அதுக்கு இதுக்கும் சரியாக போயிருது. நான் எவ்வளோ சமாளித்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்க. இந்த நேரத்தில் போய் இவளுக்கு 1000 கொடு 2000 கொடுன்னு கேட்காளுங்க. அதோட சும்மா விடுவாளுகளா? அடுத்து செலவுக்கு துட்டு கொடும்பாளுங்க. எப்பா என்னை போட்டு இப்படி பாடா படுத்துதாளுகளே. சரிம்மா, நாங்கள் டூருக்கு போகல, நீங்கள் எங்களை ஏசாதீங்க, விடுங்க. என்னமோ செய்யுங்க, போங்க. ஏ பிள்ளைகளா, உங்க அம்மா சொல்லிட்டாளேன்னு கவலைப்படாதீங்க. அவ கிடக்கா. நான் உங்க அப்பாட்டையும் தாத்தாட்டையும் சொல்லி உங்களை அனுப்பிவிட சொல்லுதேன், சரியா? குமார், என்னை இப்ப தானே விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள என்ன வீடியோ கால் போடுதே? உன்னைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மது, அதுதான் கால் போட்டேன். இப்படியே பார்த்துட்டே இருந்தீன்னா வேலை யார் பாப்பா? போய் வேலையை பாரு போ. மது, நீ ரொம்ப அழகா இருக்க மது. சரிடா, போய் வேலையை பாரு. அடியே மது, என்னை ஏமாத்திட்டு போனவளே, இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கியா? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. மது யாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ ஒருத்தன் கூட வண்டியில உட்காந்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு போவ? நான் யார் கூட வேணாலும் போவேன், உனக்கு என்ன? கெட்டுன புருஷன் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன், நீ இன்னொருத்தன் கூட வண்டியில சுத்திக்கிட்டு அலைவியோ? உன் கூடலாம் யாரும் வாழ முடியாது, நீ ஒரு ராட்சசே. அதனாலதான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எதுக்கு வந்து என்னைய தொல்லை பண்ணுதே? அது எப்படி? நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டு நீ நிம்மதியா இருந்துருவியோ? நான் உன் நிம்மதியெல்லாம் கெடுத்துருவேன். எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா இடத்த காலி பண்ணி போயிரு. மது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அந்த மொட்டையனா வந்திருக்கான். ஆமா குமார், அவன் தான் வந்திருக்கான். போனை கொண்டாடி, யாருன்னு பாக்க. அந்த வண்டியில கூட்டிட்டு போனானே அவன் தானே? காட்டு, அவன் முகர கட்டைய பாப்போம். போன் எல்லாம் கொடுக்க முடியாது, உன்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? ஏய் மொட்டை, ஏன் போனை கொடுடா. ஏல, இங்க பாரு, நல்ல பாரு. இவன் என் பொண்டாட்டி, சரியா? சண்டை போட்டுட்டு போயிட்டோங்கிறதுக்காக உடனே இவன் கூட சுத்திக்கிட்டு அலைவியோ? கொன்றுவேன், கொன்னு. இங்க பாரு மொட்டை மண்டையா, வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை சும்மா விட மாட்டேன். மதுவை மட்டும் ஏதாவது பண்ண நீ செத்த.
ஏதாவது பண்ணா செத்தனா இருல, இந்த வீடியோ கால்ல தானே இருக்க, அப்படி பார்த்துக்கிட்டே இரு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பாரு. அம்மா ஐயோ மொட்டை மண்டையா அடிக்காத வலிக்கு. இல்ல சும்மா இருல, அவளை அடிக்காதல. அப்படித்தானே அடிப்பேன், அடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இவ என் பொண்டாட்டி. இரு இப்போ எப்படி அடிக்கன்னு பாரு. ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே. மது மது அழாத, இந்த வந்துட்டேன் இரு, வந்து இன்னைக்கு அவனை கொன்றுதேன். குமார் நீ வராத குமார், நீ அங்கேயே இரு, தயவு செஞ்சு வராத. என்னடி அவனை காப்பாத்த பாக்கியோ? அவன் வந்து அவனையும் அடிச்சிருவேன்னு பயப்படுதியா? குட்ட பையலே, நீ என்னைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு அவன் வந்தானா உன்னைய அடிச்சு கொன்றுவான். அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அப்புறம் எனக்கு யார் இருக்கா? அதனால தான் சொல்லுதே, அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் வர வேண்டாம். ஓஹோ, அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா அவன் என்னைய உண்மையா லவ் பண்றான். உன்னை மாதிரிலாம் கிடையாது. அவன் என்னைய நல்லா பாத்துக்கிடுவான். அதனால தான் சொல்றேன், நான் அவன் கூட தான் வாழ போறேன், அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. அது எப்படி? நான் இருக்கும்போது நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ண முடியும்? உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். நாளைக்கு காலையில வந்துரும். வந்த உடனே கையெழுத்து போடு, டைவர்ஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனியா? நான் கையெழுத்து போட்டா தானே டைவர்ஸ் கிடைக்கும். நான் போட மாட்டேனே. நான் அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுருவேன்னு நினைச்சியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன். வர வர உனக்கு திமிரு ஓவர் ஆகிக்கிட்டே போகுது. அம்மா இங்க பாருடி, இப்ப போறேன். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், தோலை உரிச்சிருவேன். இந்த போன் ஒண்ணுதான் இப்ப கேடு. இரு இப்ப தூக்கி போட்டு உடைச்சிருதேன். அது இருக்க போய் தானே அவனை பார்த்துக்கிட்டே பேசுத. இப்போ உடைச்சிட்டேன்னு என்ன செய்யுதுன்னு பாக்க. ஜியா குட்டி பாத்தியா, உங்க அம்மா அடுப்பங்கரையில என்னத்தையோ போட்டு கிண்டிக்கிட்டு கிடக்கா. என்ன செய்யுதுன்னு தான் தெரியல. பாத்திரத்தை உருட்டுற சத்தம் மட்டும் தான் கேக்கு. கனகா, நான் தான் மருமகிட்ட சொல்லி உப்புமா கிண்ட சொன்னேன், அதான் கிண்டிட்டு கிடக்கா. உப்புமாவை போட்டு என்னத்துக்கு கேட்டீரு? அவ 2 நிமிஷத்துல கிண்டி கொண்டு வந்து கொடுத்துருவாள்ல. வேற ஏதாட்டும் நல்லதா கேட்டிருக்கலாம்ல. கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி கேட்கணும், ஒரேடியா ஈஸியா கேட்க கூடாது. ஏன் கனகா, எனக்கு உப்புமா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் மருமகிட்ட கேட்டேன். உப்புமானா ஒரு வெங்காயத்தையும் கடுகு உளுந்தம் பருப்பையும் போட்டு ரவையை போட்டு கிண்டி கொண்டு வந்து கொடுத்துருவா. அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு இடியாப்பம், கடலைக்கறி, ஒரு கொத்து புரோட்டா, ஒரு நூடுல்ஸ், அது இதுன்னு கேட்கணும். யோ மாமியாரே, உப்புமா கிண்டுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிங்களோ? நான் ஒன்றும் ஈஸியாக செய்யலை. காய்கறிலாம் போட்டு நல்லா அழகாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. ஆமா, நீ என்னத்த காய்கறியை போட்டு செஞ்சாலும் அது வாய்க்கு விளங்காத மாதிரி தான் இருக்க போகுது. மாமா அவங்க கிடக்காங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க இதில் காப்பி இருக்கு. சரிம்மா வை, நான் சாப்பிடுதேன். மாமா நிறைய உப்புமா வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சொல்லுங்க கொண்டு வரேன்னு. சரிம்மா, சாப்பிட்டுட்டு கேட்க. பார்க்கவே நல்லா இருக்கு உப்புமா, நான் சாப்பிடுதேன். ஆமா, இதையே திங்க முடியாது. 2 வாய் தின்னுட்டு திங்க முடியாம வாய்க்கு விளங்கலன்னு கொண்டு நாய்க்கு போட போறாரு. இதுல இன்னும் கொஞ்சம் வேற கேட்பாராம். மருமோளே, உப்புமால இப்படித்தாம்மா இருக்கணும். நல்ல காய்கறி எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊத்தி கம கமன்னு சூப்பரா செஞ்சிருக்கம்மா. டேஸ்ட் அற்புதமா இருக்கு. நல்லா இருக்கா மாமா? சில பேருக்கு காதும் கேட்க மாட்டேக்கி, வயிறு ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லிருங்க. அடியே ஒற்றைக்குச்சி, யாருக்கு காது கேட்கல, யாருக்கு வயிறு எரியுது? நான் பொதுவாக தானே சொன்னேன், உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஐ ராமு, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, வாங்க வாங்க. என்னல இன்னைக்கு 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன், எதுவும் பிரச்சனையா? சித்தி, இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் ஆபீஸ் முடிஞ்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க, அதான் நானும் சீக்கிரம் வந்துட்டேன். ராமு, இப்போ தான் காப்பி போட்டேன், உப்புமா வேற கிண்டி வச்சிருக்கேன். இருங்க உங்களுக்கு கொண்டு வரேன். ஐ, உப்புமாவா செஞ்ச? நெட்டம்மா, நீ செய்யற உப்புமா சூப்பரா இருக்கும் நெட்டம்மா. என்ன இவனும் நல்லா இருக்குமேங்கா? இன்னும் என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உள்ளே போங்க, கையை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சூடாக கொண்டு வரேன், சாப்பிடுங்க. சரி நெட்டம்மா, இந்த வாரேன். மருமகளே, நீ சாப்பிடலையாம்மா? நான் சாப்பிடுதேன் மாமா, ராமு சாப்பிடட்டும். அவர் சாப்பிடும்போது நானும் சாப்பிடுதேன். சரிம்மா, சரி சரி. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க மாமா, நான் இந்த வாரேன். மீன் குழம்பு கேட்டோம்னா ரசத்தை வச்சுட்டு ரசத்துக்குள்ள மீனை போட்டு மிதக்க விட்டு கொடுக்குற ஆளு தானே இவா. இவள உப்புமாவை போட்டு என்னத்தை கிண்டிக்கிடுவா? ஆஹா, உப்புமா டாப் டக்கரா இருக்கே. இப்படி ஒரு உப்புமா கிடைச்சதுன்னா வாழ்க்கை பூரா வேற சாப்பாடே வேண்டாம். 3 நேரத்துக்கு உப்புமாவை தின்னுக்கிட்டே வாழ்ந்துடலாம் போலயே. என்ன ஓவர கொள்ளட்டு தீரு? உப்புமா என்ன அவ்வளவு நல்லவா இருக்கு? நல்லா இருக்காவா? அட்டகாசமா இருக்கு. என் மருமவ எவ்வளவு அழகா செஞ்சிருக்கா தெரியுமா? அப்படியே நெய் வாசம் கமகமன்னு மணக்கு. வேணா நீ தின்னு பாரு. புளி பசிச்சாலும் புள்ள திங்காது. நான் இந்த உப்புமாவை எதுக்கு திங்கணும்? நானும் திங்க மாட்டேன். நீ இப்படியே நேரம் ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உப்புமா சீக்கிரம் காலி ஆயிரும். பிறகு உனக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். ஆமா, பொல்லாத உப்புமா. இந்த உப்புமா இல்லைன்னு இப்ப யாரு அழுதா? சித்தி, நீங்க சாப்பிடலையா?
பாப்பா வச்சிருக்கீங்களோ? பாப்பாவை நெட்டமாட்ட கொடுத்துருங்க சித்தி, நீங்க உப்புமா சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் உப்புமா வேண்டாம்ப்பா. எனக்கெல்லாம் இந்த உப்புமாவை பார்த்தாலே வாந்தி வருது. எனக்கு வேண்டாம், நீங்களே தின்னுங்க. உங்களுக்கு உப்புமா பிடிக்காதா? சரி சரி, அப்பனா வேண்டாம். கட்டாயப்படுத்திலாம் சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிட வேண்டாம். நீங்க பாப்பா வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க, நாங்க சாப்பிடுதோம். ராமு, இது உங்க காப்பி. டேபிள்ல வைக்க என்ன, உப்புமா தின்னுட்டு எடுத்துக்கோங்க. சரி நெட்டம்மா, டேபிள்ல வச்சிரு. இந்த கிளவி உப்புமாவை எப்படி குறை சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு போலயே. சித்தப்பா, உப்புமா டேஸ்டா இருக்குல்ல? ஆமாப்பா, உப்புமா நல்லா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் 2-3 கிண்ணம் கொடுத்தா கூட நான் நல்லா சாப்பிடுவேன். உங்க சித்தி ஒரு உப்புமான்னு ஒன்று கிண்டி தருவா. அதை சாப்பிட்டதுல இருந்து வாழ்க்கையில உப்புமா சாப்பிடணுங்கிற ஆசையே போயிட்டு பார்த்துக்கோ. இப்போ தான் திடீர்னு ஆசை வந்துச்சு, மருமகிட்ட கேட்டேன். இன்னும் தினமும் உப்புமா கேட்கலாம் போலயே, நல்லா செஞ்சிருக்கா. என்ன 2 பயலுகளும் உப்புமாவை மாற்றி மாற்றி புகழுதானுங்க? அவ்வளோ நல்லாவா இருக்கு? எத்தே, உங்களுக்கு கொஞ்சம் கிண்ணத்துல வச்சு கொண்டு வரட்டா? எனக்கு ஒன்றும் தேவையில்லைம்மா. வேண்டான்னா போங்க. இந்த பயலுக்கு 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லுறதை பார்த்தா உப்புமா உண்மையாவே நல்லா இருக்கு போல. நம்ம இப்போ எப்படியாவது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இவட்ட தானும் கேட்கக்கூடாது, ஏன் தன்மானம் இடம் கொடுக்காது. ஆனால் எப்படி இந்த உப்புமாவை திங்க? சரி, இருக்கவே இருக்காரு சிதம்பரனாரு. என் வீட்டுக்கார கூப்பிட்டு கேட்க வேண்டியதான். வேற என்ன செய்ய, நைஸாக கூப்பிடுவோம். நெட்டம்மா, நீ சாப்பிடலையா? சாப்பிடுதே ராமு. சாப்பிட வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மாமா திடீர்னு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டால் போய் எடுக்க போகணும்ல. அதனால மாமாக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுதேன். ஏங்க இங்க பாருங்க, சூ சூ சூ, இங்க பாருங்க. என்ன கனகா சூசூன்னு காக்கா ஓட்டிக்கிட்டு இருக்க? என்ன வேணும்? எனக்கு உப்புமா சாப்பிடணும் போல இருக்கு. உப்புமா வேணும், ஆனா அந்த குமரிட்ட நான் கேட்க மாட்டேன். நீங்க உங்களுக்குன்னு சொல்லி வாங்கி எனக்கு தாங்க, நைஸா கொடுங்க, சரியா? இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? நம்ம மருமவா தானே, கேட்க வேண்டியதானே? அவெல்லாம் ஒரு ஆளு, அவட்ட போய் எனக்கு உப்புமா தானு கேட்க சொல்லுதீரோ? இப்போ என்ன செய்யணுங்க? நீங்க உங்களுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி எனக்கு தரணும். ஆனா அவளுக்கு தெரியக்கூடாது, என்கிட்ட நைஸா தரணும். அது எப்படி இடங்கன்னு கேட்க முடியும்? எனக்கு தான் வயிறு நிறைஞ்சிட்டுல. ஏ கடவுளே, உங்களுக்குன்னு கேட்டு வாங்கி என்கிட்ட தானே தர சொல்லுதே. உங்களை யார் திங்க சொன்னா இப்போ? மாமா, என்ன வேணும் மாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அத்தைக்கு உப்புமா திங்கணும் போல ஆசையா இருக்கான். ஆனா அவன் உன்ட்ட கேட்க மாட்டாளாம், கௌரவம் போயிருமா. அதனால நான் கேட்டு எனக்குன்னு வாங்கி அவட்ட கொடுத்துடணுமா. எத்தே, இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையா? சி, அவள ஒரு பொம்பளையா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் செய்வா? அவளை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு கோவமே குறைய மாட்டேக்கி. என் கண்ணு முன்னாலேயே அந்த பைய கூட பல்ல பல்ல காட்டிக்கிட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு போறா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பேசாம அவளை கொன்னு போட்டுட்டு வந்திருக்கணும், உயிரோடு விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நாளைக்கு அந்த வேலையை செஞ்சிட வேண்டிதான். அவளெல்லாம் உயிரோடு விட்டு வைக்க கூடாது. நம்ம கண்ணு முன்னாலே இப்படி அலைவா, நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? நாளைக்கு போய் முதல்ல அவளை போட்டு தள்ளிடணும். யார் நீங்க? கும்பலை எதுக்கு என் வீட்டுக்குள்ள வாரீங்க? இங்க பாருங்க மேடம், இந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மொட்டை மண்டையன் தான் என் தங்கச்சியை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தினவே. இவனை தூக்கிட்டு போய் ஜெயில்ல போடுங்க, அதுக்கு அடுத்து தூக்குல போட்டுருங்க. யார் நீங்க? எதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வந்து நிக்கீங்க? டொனேஷன் எதுவும் வேணா வாசலோட நிக்கணும், வெளியே போங்க. என்னைய பார்த்தா டொனேஷன் வாங்க வந்த ஆளு மாதிரியே தெரியுது. நீ தான் அந்த மொட்டை மேனேஜரா? ஆமா, நான் தான் மேனேஜரு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? மது உன் ஒய்ஃபு தானே? ஆமா, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் அவ என் ஒய்ஃபு. நாளையில இருந்து அவ டெட் பாடி, காலையில கொன்றுவேன். பாருங்க போலீஸ் அக்கா, இவன் எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சியை கொன்றுவேன்னு சொல்லுவான். நீங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்கீங்க. தள்ளி போங்க, இவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நாங்கள் 2 ஆபீசர் வந்திருக்கோம், எங்கள் முன்னால் உட்கார்ந்தது இல்லாமல் எங்கள் முன்னால் திமுறா வந்து அந்த பிள்ளையை கொன்றுவேன்னு வேற சொல்லுதே. போலீஸ்காரங்களா நீங்க? முதல்ல அந்த பின்னால நிக்கிற டவுசர் போட்டவ இருக்கல்ல, அவளை புடிச்சிட்டு போய் ஜெயில போடுங்க. என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல வச்சிருக்கா. அவளை கெடுக்கிறதே இவாதான். இல்ல மொட்டை மண்டையா, உன் பொண்டாட்டி பாவம் அந்த பிள்ளைய வீட்ல இருந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டு என் வீட்ல வந்து இருக்கா. அவளும் நானும் தங்கச்சி அக்காவும் மாதிரி நல்லா பழகிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு நான் தான் அவளை கெடுத்தேங்க. வந்தேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு போடுவேன், மிதிச்சு. அடியே சில்பா, உன்னையே சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. என் பொண்டாட்டியை முதல்ல போட்டு தள்ளிட்டு அடுத்து உன்கிட்ட தான் வருவேன். அடுத்து நீ தான். அவ முதல் டெட்பாடி, 2வது டெட்பாடி நீ. அவளை நாளைக்கு கொள்ளுவேன், நாளை கழிச்சு உன்னையே கொள்ளுவேன். ஏம்மா, என்ன போலீஸு குதிச்சு குதிச்சு அடிக்க? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடியே அவளையும் கொன்றுவேன் இவளையும் கொன்றுவேன்னு சொல்லுவேன்? எந்திரி எந்திரி, நீ இனிமே வெளியே இருக்கக்கூடாது. நீ உள்ளே இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது. எந்திரிச்சு வா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுக்கு எந்திக்கணும்? அந்த டவுசர் போட்டவளை கொண்டு உள்ள போடுங்க, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க. யோ கான்ஸ்டபிள், இங்கே என்ன சினிமா படமாக ஓடிக்கிட்டு இருக்கு? நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீரு, வந்து இவனை இழுத்துட்டு போகிறோம். சரி மேடம், இந்த வாரேன். யோ மொட்டை, எந்திரிச்சு வா. நான் வரமாட்டேன், என்னைய விடுங்க. மேடம், இவனை கொலை கேஸ்ல உள்ள தூக்கிட்டு போய் போடுங்க. இந்த சிவாஜி படத்துல
படத்துல ரஜினியை ஒரு மேசம் மேல படுக்க வச்சு எண்ணெயை தடவி கம்ப வச்சு அடி அடின்னு அடிப்பாங்களே அது மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு கொள்ளுங்க மேடம். அடியே சில்பா, நான் ஜெயில போய் அப்படியே இருந்துருவேன் நினைச்சியா? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நான் உடனே வெளியே வந்துருவேன். வந்த உடனே நீ செத்த, உன்னையே தான் முதல்ல கொள்ளுவேன். உன்னைய வெளியே விட்டா தானே கொள்ளுவேன். நீ ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி, ஒரு கஞ்சா கடத்துறவன், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கேஸையும் உன் மேலே போட்டு உன்னை உள்ள அனுப்பிடுதேன் பாரு. வா, எந்திரிச்சு வா. மேடம் மேடம் என்னைய விட்டுருங்க மேடம், நான் எந்த தப்புமே செய்யல. எல்லாத்துக்கும் இந்த டவுசர் போட்டவா தான் காரணம். என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டா மேடம். நானும் என் பொண்டாட்டியும் எவ்வளவு அழகா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க வாழ்க்கையில குறுக்க வந்து என் பொண்டாட்டிக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டா மேடம். தயவு செஞ்சு இவ்வளவு கூட்டு போங்க, என்னைய விட்டுருங்க மேடம். வா வா, இது மாதிரி நடிப்பெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். உள்ளே வந்து உன் கதையை உருட்டு. வா. ரொம்ப நன்றி மேடம், உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிம்மா, நீ போய் உன் தங்கச்சி கூட போய் நிம்மதியாக இரு. நான் இவனை பார்த்துக்கிடுதேன். இவனை வெளியே விட்டா தானே உள்ளே வச்சு இவன் கதையை முடிச்சிருதேன். நீங்க நல்லா இருக்கணும் மேடம். 100 வருஷம் உங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா ஆரோக்கியத்தோடையும் சூப்பரா வாழுங்க. இந்த ராதா அப்படி பண்ணிட்டாலாக்கும். புக்கவாய் தாத்தா இருக்காரு, ரகசியம் பேசலாமா? அவர் நம்ம ஃப்ரெண்டு தானே, எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. அவரை நம்பி தைரியமாக சொல்லலாம். ஆமாட்டி, முருகேசன் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டான். புக்கவாய் தாத்தா, உங்களை நம்பலாம்ல? என்னட்டி இப்படி கேட்டுட்டீங்க? நான்லாம் எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பொம்பளை ஆளுக்க தான் போய் சொல்லிக்கிட்டு அலையும். நான் எதுக்கு சொல்ல போறேன்? அப்ப நாங்க மட்டும் ஊர் ஊரா போய் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு அலையுதோமோ? அப்படி சொல்லலட்டி, பொதுவா சொன்னேன். பொதுவா எங்களெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம். சரி சும்மா கடை, என்ன ரகசியம்னு கேட்க விடு. அது ரொம்ப நாள் அவன் நல்லவ மாதிரியே நடிச்சல்ல, அதனால நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம். ஆமாக்கா, நானே நம்பிட்டேன். என் வீட்டுக்கு தினமும் வருவா, வரும்போதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேங்க்கா. காப்பி குடி மிச்சருதுன்னு ஏதாவது ஒன்று கொடுத்து தான் அனுப்புவேன். இருந்தாலும் அவள் இப்படிலாம் பண்ணியிருக்கா பாருங்களேன். நம்மளை பார்த்தா என்ன அவளை பார்த்து பொறாமப்படுற மாதிரியே இருக்கு. ஹலோ மிஸ்டர் லட்சுமி, நீங்கள் பொறாம மட்டும் படலை, உங்கள் கொல்லிக்கண்ணை கொண்டு அவங்க மேலே வச்சுருக்கீங்க. என்னட்டு இப்படி சொல்லுதே? நானா கொல்லிக்கண்ணை கொண்டு அவன் மேலே வச்சேன்? அவங்க அப்படித்தானே அந்த கடைக்காரன்ட்ட சொன்னாங்க. எங்கள் ஊர் கறிகளுக்கு இருக்கிறது பூரம் கொல்லிக்கண்ணு, அந்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தாளுகன்னா விளங்காது, எல்லா கண்ணுலையும் ஆசிட் ஊற்றிடுவேன்ல சொன்னாங்க. ஆசிட் ஊத்திருவாளோ அவா? வரட்டும், அவளை பார்த்துக்கிடுதே. வேண்டாம் மருமோளே, சண்டை கிண்ட போடாத, பேசாம இரு. ஆமாட்டி, அவள் எப்படியோ போட்டும், நீ எதுக்கு சண்டை போட்டு கிடக்க? பேசாம இரு. அவள் இவ்வளோ தூரம் பேசியிருக்கா, அவளை எப்படி சும்மா விட முடியும்? சும்மா விடக்கூடாது, ஆனால் அவள் என்ன சொல்லுதான்னு பார்க்கணும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க வரட்டும், என்னதான் சொல்லுதாகன்னு கேட்போமே. ஒருவேளை நகை கடைக்கு போயிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்லுதாங்களா, இல்லை வேற ஏதாட்டும் ஒன்று சொல்லுதாங்களான்னு பார்ப்போம். அவள் எப்படியும் போய் தான் சொல்லுவா. அவதான் ஆளு சரி கிடையாது. அவளை எதுக்கு உங்க கூட்டத்துல வச்சிருக்கீங்க? அவள் சரி கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் திருந்தின மாதிரி நடிச்சாங்கல்ல. செல்வி அக்கா தான் சண்டை போட்டுக்கிட்டே அலைவாங்க. அதனால செல்வி அக்காவை ஒதுக்கி வச்சுட்டு, சரி இவங்க திருந்திட்டாங்கல்லன்னு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தோம். இவங்க இப்படிலாம் நினைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? செல்வி அக்காவே பரவாயில்ல போல. ஏட்டி அந்த வாரா? வரட்டும் வரட்டும். எல்லாரும் எப்போ மரத்தடிக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல, நானும் வந்திருப்போம்ல. இப்போந்தாங்க்கா வந்தோம், எல்லாரும் அப்படியே வந்து உட்கார்ந்தோம், நீங்களும் வந்துட்டீங்க. என்ன எல்லாவளும் அவளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க? இவளுக்கு தான் உட்காந்தாளுங்கன்னு பார்த்தா இந்த பொக்கவாய் தாத்தாவும் அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன செய்ய போறாளோ தெரியலையே. ராதா, சாப்பிட்டியாம்மா? இல்லக்கா, சாப்பிடல. வீட்டில் கொஞ்சோண்டு அரிசி கிடந்துச்சு, அதை வச்சு கொஞ்சோண்டு சோறு பொங்கி என் மவனுக்கு மட்டும் புளியோதரையை கிண்டி கொடுத்து விட்டேன். நான் ஒன்றும் சாப்பிடலக்கா. அரிசி இல்லைன்னா அரிசி வாங்கிட்டு வந்து சோறு பொங்கி இருக்க வேண்டியதானே? துட்டு இருந்தா நான் ஏமா சும்மா இருக்க போறேன்? அரிசி வாங்கி சோறு பொங்கி இருக்க மாட்டேனா? துட்டே இல்லை. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போன இடத்துல சம்பளமே வரலையா. அந்த மனுஷன் தினமும் வெறுங்கையோட வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு தான் எப்படியாட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்ததுக்கு பிறகுதான் சோறு பொங்கணும். பாத்தீங்களா லட்சுமி அக்கா, புழுவு மூட்டை என்ன புழுகு புழுகுதுன்னு. கையில் 1.5 லட்சம் இருக்கு, அரிசி இல்லையா வீட்டில். என்னம்மா கதை விடுது? ஏட்டி அமைதியா இரு, குசு குசுன்னு பேசாத, கண்டுபிடிச்சிட போறா. பேசாம இரு, ஏதாட்டும் ஒன்று போட்டு வாங்குவோம். என்ன, நம்ம வீட்டில் அரிசி இல்லைன்னு சொல்லியிருக்கோம். எல்லாவளும் என் வீட்டில் சாப்பிடவா என் வீட்டில் சாப்பிடவான்னு கூப்பிடுவாளுங்கன்னு பார்த்தா எவ்வளவுமே கூப்பிட மாட்டேக்காளுங்க. பேசாம பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. என்ன விஷயம்? ராதா, என்னம்மா யோசிக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ராதா, உன் அவனுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டியா? அதெல்லாம் எப்பவுமே கட்டியாச்சே. கட்டிட்டியா? நேற்று உன் மகன் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சிருந்தாங்களா? என் மகன் தான் வந்து சொன்னான். கள்ள பையன், அதுக்குள்ளேயே வந்து வீட்டில் போட்டு கொடுத்தா நம்ம நல்லா மெதுவாக ஃபீஸ் கட்டிக்கிடலான்னு பார்த்தோமே.
அப்படியா? டீச்சர் எதுவும் பேரை மாத்தி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கேன். நான் ஃபீஸ் கட்டிட்டேனே. இரு, நான் நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்கேன். அத்தை பாட்டி நல்லா சமாளிக்க பார்த்தீங்களா? ஆமாட்டி, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாமல் நகை வாங்கிக்கிட்டு அலையுதா. இவளெல்லாம் என்னத்த சொல்ல? ராதா, நீ நேத்து சாயந்தரம் எங்க போன? நான் எங்கேயுமே போலையே. நேத்து சாயந்தரம் நீ வீட்ல இல்லையே. ஏன்க்கா? நேத்து சாயந்தரம் நான் வீட்ல தானே இருந்தேன். நேத்து சுட சுட வீட்ல திருநெல்வேலி அல்வா கிண்டுனேன். அதான் சரி உனக்கு கொடுத்துட்டு போவோமேன்னு வந்தேன். பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு. அதான் கேட்டேன். நீங்க வரும்போது ஒரு 6 மணி இருக்குமா? ஆமாட்டி, இருக்கும். 6 மணி இருக்கும். அது எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களா, பேசிக்கிட்டு அப்படியே அங்கிட்டாம நடந்து போனேன். அந்த நேரத்துல நீங்க வந்திருப்பீங்க. பரவாயில்லையே, ஃபோன் வந்துச்சுன்னா கதவை வீட்டை பூட்டிட்டு நடந்து போய் பேசுவீங்களோ? ஆமா, எவனாவது கள்ளப்பைய வீட்ல வந்து திருடிட்டானா என்ன செய்ய? கள்ளப்பையன் வந்து நிறைய துட்டு இருந்தாதானே திருடுவான். வீட்டில் நிறைய துட்டு வச்சிருக்கியோ? துட்டுலாம் எங்கம்மா இருக்கு? நானே சோறு திங்காம அரிசி இல்லாம கவலையில கிடக்கேன். ஒரு வாய் சோறு தரணும்னு தோணுதா உங்களுக்குலாம்? துட்டு நிறைய வச்சிருக்கேன் இப்படியே சொல்லுதீங்களே. துட்டு இருந்தா நான் சோறு திங்க மாட்டேனாமா? நல்ல பிரியாணி வாங்கி தின்னுட்டு பேசாம இருக்க போறேன். நான் ஏன் சாப்பிடாம கிடக்க போறேன்? துட்டு நிறைய வச்சிருக்கிற மாதிரி பேசாதீங்கம்மா. திருட்டு பையன் வந்து வீட்டுல நகையை திருடணும்னு அவசியம் கிடையாது. துணிமணியை கூட அள்ளிட்டு போயிருவானே, அதான் பயந்தேன். ஏக்கா, இவங்க சொல்கிற லாஜிக்கு கரெக்டாக தானே இருக்குது. ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் தான் திருடுவான். எட்டி சும்மா கடையே. நான் நேற்று பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். அங்கே உன்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சே சாயந்தரம். ஃபோன் பேசிக்கிட்டே அவ்வளோ தூரம் போயிட்டியோ? அப்படியே வாக்கிங் போயிருப்பா. இவளுக்கு என்ன இப்படி கேள்வி கேட்காளுங்க? இழிச்சக்கா, நீங்க வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க. அட, நம்ம ராதா மாதிரி தான் இருந்துச்சு. கேளு அவட்ட. ராதா, உண்மையா? ஃபோன் பேசிக்கிட்டே பக்கத்தூர் வரைக்குமா போயிட்டே? ஐயா, இவளுகிட்ட இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? இழிச்சக்கா, நீங்க என்னையவா பார்த்தீங்க? ஆமாட்டி, எனக்கு தான் கண்ணு நல்லா தெரியுமே. இதே சேலை, இதே முக்காடு, இதே ஆளுதான். மூஞ்ச பார்த்தா தெரியாதா? எந்த இடத்துல பார்த்தீங்க? கரெக்டாக சொல்லணும்னா, அந்த பக்கத்து ஊரில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மார்க்கெட்டில் நிறைய கடைகளாக வரிசையாக இருக்கும். அந்த கடைகளுக்குள்ள ஒரு நகைக்கடை வாசலில் பார்த்தேன். அடி பாவிகளா, அங்க வரைக்கும் பார்த்துட்டாளுகளா? இப்போ இவளுகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிட்டுல, அதனால நானே உண்மையை சொல்லிடுதேன். ஏக்கா, ஒருவேளை உண்மையை சொல்லி ஒத்துக்கிடுவாளோ? பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு என்னமோ இவ சொல்லுவான்னு தோணலை. சொல்லுங்க ராதாக்கா, என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. என்னத்தேன்னு சொல்ல, எங்க வீட்டுக்காரர் சம்பள தொட்ட பூரம் குடிச்சிட்டு வந்துருந்தாரு. அது இல்லாம இப்ப வீட்டுல சோறு இல்லாம ஒண்ணும் இல்லாம கிடக்கு. என் மாவ வேற பாவம், வீட்டுக்கு வந்த உடனே ஃபீஸ்னு கேட்டு அழுவ ஆரம்பிச்சிருதான். என்ன செய்யனே தெரியல, மனசே தாங்க மடக்கி. அதனாலதான் அப்படியே போனேன். நகை கடையை பார்த்து போய் கழுத்துல கடந்த சங்கிலியை கொண்டு அடகு வச்சுட்டு வந்தேன். அந்த துட்டு தான் வீட்டுல வச்சிருக்கேன். அதை கொண்டு நாளைக்கு ஃபீஸை கட்டி விடணும். கழுத்தில் கிடந்து சங்கிலியா? கழுத்தில் சங்கிலி கிடக்கு. சங்கிலி போடாம எப்படிமா இருக்க முடியும்? அதனால பக்கத்துல வர்ற வழியில ஒரு கடையில கவரிங் நகை ஒன்று வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு வந்தேன். வேற என்ன செய்ய? நங்குன்னு தலையை கொண்டு சவுத்துலேயே முட்டிக்கிடலாம் போல இருக்கு. என்னமா புழுவுதாக? ஏட்டி எந்திரி, அவதான் இப்படி உருட்டுன்னு உருட்டுவான்னு தெரியும்ல. நீ எதுக்கு தலையை போட்டு முட்டிக்கிட்டு கிடக்க? எந்திரிச்சு உட்காரு. ஏக்கா, என்னால் முடியலக்கா. நான் சொன்னது கேட்ட உங்களுக்கே இப்படி இருக்குன்னா, நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கேன்க்கா. எனக்கு எப்படிக்கா இருக்கும்? சரி விடு, இன்னும் முடியல. என்ன சொல்லுதான்னு கேட்போம். ராதாவை பார்த்தா பாவமா இருக்கே. உங்களுக்கு அது புரியுது அத்தை பாட்டி, வேற யாருக்குமே புரிய மாட்டேக்கி. நானும் ஒரு 4-5 நாளா எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஃபீஸ் கட்டணும், காசு தாங்கன்னு. யாருமே கொஞ்சம் கூட கொடுக்கவே மாட்டேக்காங்க. பிறகு என்ன செய்ய? அதுக்குன்னு ஃபீஸ் கட்டாம இருக்க முடியாதுல்ல. அதான் கழுத்துல கடந்த ஒரே ஒரு நகையும் கொண்டு அடகு வச்சுட்டேன். இனிமே அதை திருப்ப முடியுமா இல்லையான்னு தெரியல. அது அப்படியே இடத்துல போனாலும் போயிட்டுன்னா என்ன செய்ய முடியும்? இந்த கவரிங் நகையவே காலம்பூரம் போட்டுக்கிட வேண்டியதுதான். லட்சுமி அக்கா, எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கை தாங்களே, என்னைய பிடிச்சிக்கோங்களேன். என்னட்டி அடுத்து நீயா? முடியலக்கா, முடியல. ராதாவை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குட்டி. பாவம், கழுத்துல கடந்த ஒத்த நகையை கொண்டு அடகு வச்சுல பையனுக்கு ஃபீஸ் கட்ட ரூபா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு அது புரிஞ்சுதே, பரவாயில்ல. நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட துட்டு இருந்தா ஃபீஸ் கட்டி இருக்க போறேன். துட்டே இல்ல, வலுச துட்டு கிடையாதுக்கா. 10 ரூபா இருக்கு, பஸ்ஸுக்கு கூட 12 ரூபா. அதனாலதான் சரின்னு பேசாம நடந்தே போயிட்டேன். லேடிஸுக்கெல்லாம் பஸ் ஃப்ரீ தானே? நான் போன நேரத்துக்கு இலவச பஸ் ஒண்ணுமே வரலம்மா. எல்லாம் ரூட்டு பஸ்ஸாக தான் வந்துச்சு. அதனாலதான் சரி என்ன செய்யணும் நடந்து போனேன். ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். சரி பாப்போம், ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன பொக்கவை தாத்தா, ரொம்ப நேரமா என் மூஞ்சியே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கீரு. என்ன செய்ய போறீரு? என் பிள்ளைகளு வெளிநாட்டுல இருந்து துட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த துட்டெல்லாம் வச்சு என்ன செய்யன்னு தெரியல. அதான் ஒரு சினிமா படம் எடுக்கலான்னு இருக்கேன். அதுல நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நடிகை தேவைப்படுதா. அதான் நீ சரிப்பட்டு வருவியான்னு பாக்க. நடிக்கவா? எனக்கு வாய்ப்பு கொடுங்க தாத்தா, நான் நல்லா நடிப்பேன். அதான் எங்களுக்கு தெரியுமே.
நல்ல வேலை இவளுகிட்டலாம் எப்படியோ சமாளிச்சாச்சு. நகை வாங்க கடைக்கு போனது இவளுகளுக்கு தெரியாது. நகையை அடகு வச்சுட்டு ஃபீஸ் கட்டணும், கழுத்துல போட்டிருக்கிறது கவரிங் நகை, அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சாச்சு. அதனால எவளும் எதுவும் கேட்க மாட்டா. இந்த தாத்தா எடுக்க போற சினிமா படத்துல இந்த ஒத்த ரோசாவை போட்டக்கூடாது. நம்ம தான் வந்து நல்ல நடிகைன்னு இந்த தாத்தாட்ட பேர் வாங்கணும். அதனால நல்லா நடிச்சு காட்டி எப்படியாவது வாய்ப்பு வாங்கிடணும். நம்ம மட்டும் நடிகை ஆயிட்டோம், இந்த உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிருவோம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஐயோ கடவுளே, ஏன் தான் இவ இப்படி இருக்கான்னு தெரியலையே. கோடி 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 கோடியா பணம் வந்து தலையில கொட்ட போகுது. சரி, கோடி கோடியா பணம் வந்து கொட்டும் போது ராதாக்கா மண்டையை போட்டுருவாங்க. பணம்லாம் நம்மளுக்கு தான், ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கிடுவோன்னே.